உயிரினுடைய பயணமாக பிழைத்து பிழைத்து என்று மணிவாசகர் போட்ட பட்டியலை படித்தாவே நாம் அத்தனை பிறகு தப்பிச்சு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த வகையில் தான் அவனுக்குள் இருக்கிற நாம் நம்மையும் அறியல, அவனையும் அறியாமல் இருந்தோம். பிறகு மெல்ல 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 இறந்து பிறந்ததனுடைய விளைவு முதல்ல நம்மை அறிதல். நம்மை அறிந்த பிறகு தலைவனை அறிதல். நீங்கள் தலைவனை அறியாமல் நம்மளை அறிதல் என்பது பொதுவாக அறிதல் என்று பெயர். தலைவனை அறிந்த பிறகு நம்மை அறியும் போது தான் சிறப்பாக அறிதல் என்ற நிகழ்வு நிகழும். இது கொஞ்சம் ஆழமான இடம், அது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். மொத்தத்தில் முதல்ல உலகத்தை அறிதல், பிறகு என்னை அறிதல். என்னை அறியும் போது நான் தான் அப்படின்னு அறிஞ்சிருப்பேன். அதன் பிறகு மெல்ல மெல்ல இல்லை எனக்கு மேல் ஒரு தலைவன் இருக்கிறான் என்று அவனை அறிதல். அதன் பின் நிகழக்கூடிய இதெல்லாம் தவத்தின் அடிப்படையில் நிகழும் என்பதான் நம்முடைய சாத்திரம் வந்து தெளிவுபடுத்துகிறது. மணிவாசக பெருமானும் இந்த பட்டியலை வந்து விரிவாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எனவே இங்கே அணைதல் என்று சொல்லும்போது உடம்பை விட்டு விட்டு உயிர் போய் சேருவது தான் அணைதல் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அறிதலே அணைதல். அப்போ நீங்கள் இப்போ இந்த நிமிடம் நீங்கள் நினச்சிக்கிட்டா எது நான் இறைவனுக்குள் தான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு அந்த உணர்வுல வரணும். அறிவுல வருவது இல்லைங்க, உணர்வுல வரணும். ஏன் அறிவுல வரணும் இப்பவே எல்லாருக்கும் வந்துடும். ஆனால் உணரும் போது என்ன ஆயிருக்கும் கேட்டால், நான் அவனுக்குள் இருக்கிறேன் என்று நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் உணர்ந்துட்டீங்கிறதுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. எது? கண்ணிலிருந்து கண்ணீர் மழை வந்துடும். நான் அவனுக்குள்ளதான் இருக்கேங்கிற எண்ணம் எப்போ உங்க அறிவை தொட்டு அது உண்மை என்று நீங்க உணர்கிறீர்களோ அப்பொழுது நான் தழுதலுக்கு ஆரம்பிச்சிடும், உடம்பு சிலுக்க ஆரம்பிச்சிடும், வார்த்தை தடுமாற ஆரம்பிச்சிடும். அப்ப கண்களிலிருந்து கண்ணீர் மழை வர ஆரம்பிச்சிடும். இதுதான் மெய்ப்பாடு என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவனுள் நான் இருக்கிறேன் என்ற உணர்வை நான் பெறுகிற பொழுது நாமெல்லாம் அறிவு தான் பெறுகிறோம். அவனுக்குள்ள நாம் இருக்கிறோம், சிவம் எங்கும் இல்லை, நமக்குள்ள இருக்கிறது, நாம் அவனுக்குள்ள இருக்கிறோம். அவன் நம் ஏன் இறைவனுக்கு சர்வ வியாபகம் என்று பெயர். அவன் வெளியிலும் இருப்பான், உள்ளும் இருப்பான். அவன் நம்முள் இருக்கிறதும் நமக்கு வெளியேயும் இருக்க, ரெண்டு நிலையும் உண்டு. அப்ப அவன் நிலையில மாற்றமே இல்லை. நான் தான் என்ன பண்ணேன், எனக்குள் அவன் இருப்பது தெரியாம இருந்தேன். எனக்குள் இருக்கிற இருப்பை உணர்ந்த பிறகு இது நாள் வரைக்கும் நான் அவனுக்குள்ளதாயா இருந்தேங்கிறது எனக்கு புலப்படும். எப்ப அது புலப்பட்டு என் உணர்வுக்கு வசப்படுகிறதோ அப்பொழுது என்னுடைய நிலை சீவன் முத்தர் என்கிற நிலை. நான் அது உணரணும். அறிதல் இல்லை. அறிதல் வந்து இன்னைக்கு நாம் எல்லாரும் அறிஞ்சிட்டோம். எனவே நாம் எல்லாம் சீவன் முத்தர் ஆயிட்டுன்னு சொல்லலாம். அறிதல் இல்லைங்க, உணர்தல். அந்த உணர்வு நமக்கு இடையறாது ஓங்கி நிற்கும். அதைத்தான் இப்போ படிக்க போகிறோம். எனவே இங்கு அணைதல் அணைதல் என்பதற்கு அறிதலையே என்று அணைதல் என்று சுட்டினார் என்றார். எனவே முதல்வனை இங்கே சொன்னார், அணைதல் அறிதலையே சுட்டும் முதல்வனை அழுந்தி அறிதல் என்னும் சிவானுபவமே சீவாதங்களை அணைதல் என பெற்றது. இப்போ அந்த பாட்டை படிச்சு பாருங்க. திருநாவுக்கரசு பெருமான் நீ கூட்டும் போது நான் வரமாட்டேன்னு. ஏன் அந்த பாட்டை நல்லா கவனிக்கணும். நாம் ஆர்க்கும் குடியெல்லும் நமனை என்றும் நரகத்தில் இடர்படும் நடவையிலும் ஏமாப்போம் பிணி அறிவோம் பணிவோம் அல்லோம் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டே வர்றாரு. எங்க அரசனுடைய ஆணைக்கு கட்டுப்படலைன்னா நரகத்துக்கு போகணும் சட்டம் சொல்லுது, நீதி நூல் சொல்லுது. நீங்க இறைவன் மன்னனுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தண்டனை முகரவில்லை என்றால் உனக்கு யம தண்டனை உண்டுனார். இவர் யமனை கவலைப்படலைன்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் இறைவனுடைய அன்பன் என்பதனால, நான் எங்கும் என்னுடைய இறைவன் ஆட்சி தான் நடைபெறுகிறது என்பதனால, நான் அவனுள் இருப்பதனால எனக்கு எல்லா நாடும் என் நாடு தான். நீ நினைக்கிற நரகம் வேறு இல்லை. நீ தான் உனக்கு ஒரு ஆட்சி ஒரு எல்லை பரப்பு இருக்குது, அதுக்குள்ள நீ கட்டுப்பட்டு இருக்கிற. நான் உன்ன மாதிரி கட்டுப்பட்ட எல்லைக்குள்ள இருக்கிற அரசனுக்கு கீழ் இல்லையா. எல்லா உலகத்தையும் தன்பால் கொண்டிருக்கிற இறைவனுக்கு நான் அடிமையா இருப்பதனால உன் வட்டம் சின்னது, என் வட்டம் பெரிய வட்டம். நான் பெரிய வட்டத்துக்குள்ள இருக்கிறேன், உன் வட்டத்துக்குள்ள நான் கட்டுப்பட மாட்டேன்ட்டு. இதுதான் அங்க சொல்லப்பட்ட நுட்பமான செய்தி. நமக்கு அது புரிவதற்கு எட்ட மாட்டேங்கன்னா நம்ம வேற மாதிரி கருதி கொண்டு இருக்கோம். எனவே அந்த பாடல் இந்த 11ஆம் நூற்பாவின் கருத்தை தான் அந்த பாட்டு வலியுறுத்துகிறது என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. எனவே இந்த இடத்துல இந்த பாட்டை எழுதி வச்சுங்க. நாமார்க்கும் குடியுள்ளும், அது கடைசி வரி. கோமார்க்கே நாம் என்று மீளா ஆளாய் கொய்மல சேவடி இணையே குறுகினோம். அந்த இடம்தான் இன்று அணைதல் என்று சொல்லப்படுகிறது. இங்கு அணைதல் அறிதலையே சுட்டும் என்பதனால
திருநாவுக்கரசர் நான் இறைவனுக்குள் தான் இருக்கிறேன் என்று உணர்ந்ததுனால அரச தண்டனை அவரை ஒன்றும் பண்ணலை என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பாருங்க, அடுத்து ஒரு குறிப்பு தர, முந்திய நூற்பாவில் ஆன்ம லாபத்தின் பயன் இரண்டனுள் பாச நீக்கம் கூறப்பெற்றது. பயன் இரண்டனுள் முடிவாக எஞ்சி நின்ற சிவப்பேறு கூடுதலாய நிட்டையின் இயல்பு உணர்த்துதல் இப்11ஆம் சூத்திரத்தின் கருத்து. எனவே ஆன்ம லாபம் அப்படின்னா சிவப்பு பாச நீக்கம், சிவப்பேரும் ஆன்ம லாபம்னு பேர். முன்ன நூற்பால பாச நீக்கம் சொல்லப்பட்டது, இந்த நூற்பா சிவப்பேறு சொல்லுவதனால இந்த நூற்பாதான் முடிந்த பயனை சொல்லுகிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, பதவுரை பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்ல நமக்கு எப்படி புரிய வைக்கணும் அன்மை கண்டாரு எவ்வளவு எளிமையா சொல்றாரு பாருங்க. காணும் கண்ணுக்கு அப்படின்னாரு, அதாவது இந்த கண் என்பது ஒரு பொருளை காணுகிறது. நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அந்த கண் பார்க்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, உள்ளுக்கிற உயிர் தான் இதை பாருன்னு சொல்லுது, அதனாலதான் பார்க்கணும். ஆன்மா என்கிற உயிர் இதை பார் என்று சொன்னா தான் கண் போய் பார்க்கும். நீ அதை பார்க்காதுன்னு உயிர் சொல்லுச்சுன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்போ உயிர் தான் என்ன செய்கிறது, கண்ணை செலுத்துது. இந்த வரியின் பொருள் அதுதான். கான் என்று உயிர் தான் கண்ணை செலுத்துது. அப்ப கண் தானா காணல, ஆன்மா செலுத்தத்தான் காணுகிறது. அதான் காணும் கண்ணுக்குன்னாரு சூத்திரத்துல. காணும் கண், அப்ப நீங்க என்ன பொருள் செய்திருக்கிறாரு, ஆன்மா காட்ட காண்பதாகிய கண். உரையை பார்த்துக் கொள்ளுங்க, சூத்திரம் வெறும் காணும் கண் தான் இருந்துச்சு. ஆனா பொருள் செய்யும் பொழுது ஆன்மா காட்ட காண்பதாகிய கண். ஏன், கண்ணுக்கு தானே காணுகிற அறிவு இல்லை, அது சடப்பொருள். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறவங்க, வெளியே ஒரு சத்தம் கேட்குது, ஒரு மங்கள வாத்தியம் முழங்குது. உடனே உங்களுக்கு என்ன தோணும், என்ன இந்த நேரத்துக்கு மங்கள வாத்தியம் முழங்குது, யார் வந்திருப்பா, ஏதாவது பூசையோ தெரியலையே, ஒன்றும் சொல்லவே இல்லையே, 5 மணிக்கு தான் நம்ம மாயில சாரிச்சு பூசணும், இப்பவே சத்தம் கேட்குது, என்ன பாரு, என்ன பாரு பாருன்னு உள்ளுக்குள்ள அந்த காது உள்ளுக்குள்ள சத்தம் போனோடனே நெஞ்சு சொல்லும், எந்திரிச்சு போய் பாடுறா. இல்லை, எந்திரிச்சா ஏதாவது தப்பான்னு நினைச்சிட்டா என்ன பண்றது, வேண்டாம் 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 வேண்டாம். அப்புறம் அடா புடுறா, என்னடா சொல்ற, பள்ளிக்கூடமா எந்திரிச்சா ஏன் கேட்க போறாங்க, எந்திரி போலாம் அப்படின்னுச்சுன்னா டப்புன்னு அப்படியே எந்திரிச்சு போய் எட்டி பார்த்து போட்டு அட இதுதானா அது அப்படின்னு பார்த்து கூட உட்காந்து. இல்லைன்னா என்னமோ சத்தம் கேட்டுச்சு, என்ன பண்ணணும், டீ சாப்பிட்டு கண்டிப்பா கேட்கணும் என்னன்னு அறிவு அங்கேயே நின்றுட்டு இருக்கும். சத்தம் வந்துச்சு என்னன்னு கீழே இறங்கி போய் என்னமோ சத்தம் வந்துச்சு, என்ன மேலே வாத்தி திடீர்னு வந்துச்சு, அவர் ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்தாங்க, அவருக்கு ஒரு பூர்ணகம் கொடுத்தாங்க, அது அவர் யாரு, ஓ அவர் ஆச்சே அப்படின்னு அப்படி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அறிவு என்ன நிற்கும், அங்கேயே நிற்கும் தான் இல்லையா. அப்ப கண் என்ற இந்திரியம் தானா காணக்கூடியதில்லை, ஆன்மா செலுத்தத்தான் காணும் என்பது இயல்பு. அது மாதிரி 5 கருவிக்கும், ஆனா கண்ணைத்தான் எடுத்துக்கிட்டாரு. ஏன், 5 கருவியில கண்ணுக்கு இருக்கிற சிறப்பு ஏனைய கருவிக்கு இல்லை. நம்ம முன்னையே படிச்சிருப்போங்க, 5ஆம் நூற்பால படிச்சிருக்கும் போதே படிச்சிருக்கிறோம். அதாவது ஏனைய கருவிகள் தன்பால் வருவதைத்தான் அறியும், கண்ணு மட்டும்தான் போய் அறியும். இந்த கண்ணுக்கு இருக்கிற திறன் என்னன்னு கேட்டீங்கன்னா, விண்ணில் இருக்கிற நட்சத்திரத்தை போய் காணும். இந்த ஏனைய நானும் தன் எல்லைக்கு உட்பட்டது தான் அறியும். இந்த உடம்பு தொட்டாதான் அறியும், தொடருக்கு முன்னாடி அறியாது. இந்த காது இந்த அறைக்குள்ள பேசுறதுதான் கேட்கும், அந்த பக்கம் பேசுறது கேட்குமா, கேட்காது. இதுக்கு ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு மேல போயிடுச்சுன்னா சத்தத்தை வாங்கிக்காது, அவ்வளவுதான் அதுக்கு திறன். அது மாதிரி மூக்குக்கு இப்போ சாமிகிட்ட நல்ல வாசனையான மலர்கள் வச்சிருக்காங்க, இங்க கேட்குதா, நமக்கு முகர முடிகிறதா, இல்லை, அந்த வாசனை அங்கேயே நிற்கிது. வாசனை அங்க இருக்குது, இங்க வரக்குள்ள என்னாச்சு, அது காத்துல கரைஞ்சிருச்சு, நம்ம மூக்குனால உணர முடியல. அப்ப இந்த நாற்றத்தை இந்த மூக்கு ஒரு எல்லைக்குள்ள இருப்பது தான் உணருமே ஒழிய அவ்வளவு தூரம் போய் உணருமான்னு கேட்டா உணராது. அப்ப கண்ணு, காது, மூக்கு போன்ற இந்த கருவிகள்ல கண் என்ற ஒன்றுதான் தன் எல்லைக்கு அப்பாற்பட்டதை போய் காணும். ஏனைய 4ம் தன் எல்லைக்கு உள் வந்தால்தான் காணும், இல்லைன்னா அதுக்கு அறிதல் என்பது நிகழாது. இதான் நமக்கு 5ஆம் நூற்பால படிச்சோம்ங்க. இங்க நம்ம படிப்பது 11ஆம் நூற்பால படிக்கிறோம். எனவே காணும் கண்ணுக்கு அந்த சொல்லுக்கான பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. இந்த உதாரணம் உங்க நெஞ்சில நின்னால்தான் இனி சொல்ல வர உதாரணம் புரியும். நீங்க கண் என்பது தானே காணும் நினைச்சிட்டீங்கன்னா அடுத்து வருவது புரியாது உங்களுக்கு. கண் தானே காணுகிற தகுதியோ அறிவோ அதுக்கு இல்லை, ஆன்மா செலுத்தத்தான் கண் காணும்.
இதை பார் அப்படின்னு நெஞ்சு சொல்லணும். அப்பதான் எஞ்சு அப்படி எஞ்சு அப்படி மெல்ல பார்ப்போம். அது பார்க்காதன்னு சொல்லி பார்க்க மாட்டோம். அப்ப கண் பார்ப்பதற்கு ஆன்மா என்கிற உயிர் அந்த கண்ணை செலுத்தணும். அப்பதான் காணும். காணும் கண்ணுக்கு ஆன்மா காட்ட காண்பதாகிய கண்ணுக்கு காட்டி காணும் முலம் போல. செய்யுள் எப்படி இருக்குன்னு பாருங்க, உரை எப்படின்னு பாருங்க. அங்க கண்ணுக்கு காட்டும் முலம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின்னா செய்யுள் இருந்துச்சு. ஆனா உரை எப்படி எழுதுறாரு பாருங்க, காட்டி காணும் உள்ளம் போல. இப்ப ஒரு ஒரு ஊமை சொல்றாருங்க, ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. நீங்க விட்டுட்டீங்கன்னா லாபம் போயிடுச்சு, அவ்வளவு சொல்லலாம். ஏன் ஆன்மா லாபத்தில் இருக்குமா இல்லையா? பயன் இங்கே தான் இருக்குது, விடக்கூடாது. என்ன பண்ணு, இப்போ இந்த கண் இருக்குதுங்க. இப்போ நான் உதாரணம், இப்போ புத்தகம், இந்த புத்தகத்தை வாசிக்கணும். இப்போ உள்ளுக்குள்ள உயிர் என்ன நினைக்குது, இந்த சிவஞான போதும் போதும் புத்தகத்தை வாங்கி வச்சோம், படிக்கவே இல்லை. இன்னைக்கு படிக்கலாம்னு தோணுச்சு. வீட்டில் நீங்கள் இருந்தீங்க, எந்திரிச்சாச்சு, எடுத்து புத்தகத்தை பார்த்தோம். சிவஞான போதும் மெய்கண்டார் அருளியது, சரி என்னதான் சொல்லுது பார்ப்போம் அப்படின்னு எடுத்து படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் உயிர் முதல்ல படிக்கணும்னு தோணணும். அதுக்கு சிவஞான போதும்னு பேர் வந்துருச்சு. சரி புத்தகத்தை எடுத்து வச்சாச்சு, இப்போ கையில் இப்படி எடுத்து வச்சாச்சு, சிவஞான போதும் அப்படின்னா உயிர் விரும்புனா கண்ணில் நிற்கும். கண்ணில் தான் எழுத்து தெரியும். புரியுங்களா? பாருன்னு சொன்னது உயிர் தான் சொல்லுச்சு. எனக்கு கண்டுபிடிச்சி ரேக்கில் இருந்து புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ உட்காந்தாச்சு, பக்கத்தில் விரிச்சாச்சு, மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் அப்படின்னு இருக்குது, பார்த்தாச்சு. இப்போ படிக்கணும். எது? அவன், அவள், அது எனும் அப்படி படிக்கணும்னு வச்சுக்கணேன். கண்ணு பார்க்கும்போது இந்த உயிர் என்ன பண்ணும், கண்ணு கூடவே நிற்கணும். நான் சொல்ல புரியுது. படிக்க தொடங்கும் போது காணும் கண்ணுக்கு காட்டும் உடம் போல அப்படின்னு அறிவு என்ன பண்ணும், இங்கேயே நின்றுச்சுன்னா கண்ணு கூட உயிர் கூடவே நிற்கும். இப்போ அந்த கண்ணுக்கு எது காட்டியது? உயிர் தான் சிவஞான போதத்தை காட்டியது. உயிர் காட்டத்தான் கண் வந்து நூலை பார்க்குது. நூலை பார்க்கும்போது இந்த உயிர் என்ன பண்ணுது, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நீ பார்த்துக்கன்னு அது வேற வேலைக்கு போகுது. நான் சொல்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க, ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் எளிமையாக இருக்கும். உயிர் என்ற பொருள் உடம்புக்குள்ள பெருகுது. இப்போ என் உயிர் என்ன பண்ணுது, கண் என்ற இந்திரியத்துக்கு ஒரு ஆணை இடுது, புத்தகத்தை பாரு அப்படிங்கிற. உடனே நான் புத்தகத்தை பார்க்குறேன். பார்க்கும்போது இந்த கண்ணை செலுத்துவது உயிர் தான். செலுத்துகிற உயிர், நீ புத்தகத்தை பார் என்று சொன்ன அந்த உயிர் தான். இந்த கண் பார்க்கும்போது நீ பார்க்குற, என் வேலை முடிஞ்சு போச்சுன்னா அது விட்டு நீ விலகி நிற்கல, அந்த கண்ணு கூட இருந்து தான் காணுகிறது. அப்போ ஒரு செய்தி என்ன இங்கே சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா என்கிற அந்த ஒரு பொருளுக்கு ரெண்டு வேலை இருக்குது. ஒரு வேலை கண்ணை செலுத்துவது, இன்னொரு வேலை கண் காணும்போது கூடவே இருக்கும். இது புரியுதான்னு பாருங்க. ஆன்மா தான் கண்ணை செலுத்துது. புத்தகத்தை பாருந்துச்சு, சரி புத்தகத்தை பார்த்த உடனே அதை படிக்கும்போது நான் கூட இருக்கிறேன், படி அப்படின்னு அது கூடவே நிற்கணும். அதை விட்டு போட்டு புத்தகத்தை இப்படி விரித்து வச்ச உடனே, இப்போ நம்ம பசங்கள்லாம் படிப்பாங்க பார்த்தீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற, எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்து புத்தகத்தை படுறான் அப்படின்னு சொன்னேன், அவன் பாட்டு புத்தகத்தை எடுத்து வச்சுக்குவான். ஏன் நீங்கள் நினச்சிப்பீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், அம்மா என்ன பண்ணுது, அப்பா என்ன பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படா எஸ்கேப் ஆகலாம், இந்த வேற படிக்கூடாது சொல்லிட்டு உட்காந்துருக்கான்னு புத்தகத்தை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான், படிக்க மாட்டான். ஏன்? அறிவு நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்துட்டு இருப்பான். நம்ம பார்வைக்கு அவன் படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையில படிக்கிறான்னு கேட்டால் இல்லை, சரி கண்ணை திறந்து வச்சிருப்பான், பார்த்தா புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பான் இருக்குதுன்னு நினைப்பான். இல்லை, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்போ எஸ்கேப் ஆகலாம், எப்படி விடலாம், அவன் வேற வந்து 5 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சுன்னு சொன்னானே, விளையாட போகணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான், யோசனை பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் பார்க்கும்போது புத்தகம் படிக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்? நாம் அப்படித்தானே இருந்தோம். ஏதோ புதுசாக எங்கேயும் சொல்ல, நம்ம கதை தானே அது, நாம நேற்று அப்படித்தானே எஸ்கேப் ஆனோம். ஏதாவது கேட்டால் புத்தகம் படிக்கிறேன் சார் அப்படின்னு புத்தகத்தை விரிச்சு வைக்கிறது, ஒன்றுத்தையுமே தெரியல, படிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஆனால் பொம்மை போட்டுருந்தாங்க, பொம்மையை பார்க்கலாம், பொம்மையும் காணா பெரிய எழுத்தா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ இது வசமா சிக்கிட்டு இல்லையா அப்படின்னு உட்கார்ந்துருந்தோமா இல்லையா, அப்படிதான் உட்கார்ந்துருந்தோம். அப்ப கண்ணை செலுத்துவது உயிர், மறந்துடக்கூடாது. கண் என்ற இந்திரியம் அறிவற்றது. அந்த கண்ணை செலுத்துவது எதுனா, இதை பார் என்று சொல்வது ஆன்மாதான். சரி, கண் அந்த பொருளை பார்க்க ஆரம்பிச்ச உடனே நீ பார்த்துட்டு நான் ஒரு வேற வேலை இருக்குன்னு கண்ணை செலுத்திட்டு ஆன்மா வேற வேலைக்கு போகுதுன்னு கேட்டா இல்லை, காணுகிற கண் கூட தானே நிற்கிது. அப்ப இந்த உயிருக்கு ரெண்டு வேலை இருக்கிறது.
ஒன்று கண்ணுக்கு காண வேண்டிய பொருளை காட்டணும். அந்த கண் அந்த பொருளை காணும் போது நான் கூட இருக்கிறேன்னு அது கூடவே நிற்கணும். இது புரியுதான்னு பாருங்க. இது புரியலன்னா நம்ம நகரவே வேண்டியதில்லை. இது நீங்க புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாத்தாங்க அடுத்த வரைக்கும் போகலாம். கண்ணினுடைய வேலை என்ன, உயிரினுடைய வேலை என்ன? கண் என்பது சடப்பொருள், அதுக்கு தானே காணுகிற திறன் இல்லை. அப்ப இந்த உயிர் தான் என்ன பண்ணும், இதை பார் இதை பார் என்று கண்ணை செலுத்த வேண்டியது உயிர். சரி, கண் அப்படி காணும் போது அந்த உயிர் என்கிற பொருள் கண்ணு கூடவே நிற்கணும். நீங்க உன்னை பாருன்னு சொல்லி போட்டு அது ஒரு வேறொரு வேலைக்கு போய்விட்டால் உங்களுக்கு என்ன நிகழாது? கண்ணுக்கு புத்தகத்தினுடைய காட்சி நிகழாது. இது வேற மாதிரி சொல்ல வச்சுக்கோமே. இப்ப நாம படிக்கிறோம், அம்மா சீரியல் போட்டு வச்சுட்டாங்க, டிவியில சத்தம் கேட்டுட்டு இருக்கு, அது நமக்கு காதல விழுகுன்னு வச்சுக்குவேன். இங்க கண்ணு எடுத்து தெரியுமா என்ன? ஏன் புத்தகத்தை பாருன்னு அம்மா சொன்னாங்க, நானும் புத்தகத்தை எடுத்து விரிச்சு வச்சுட்டேன். எடுத்து விரிச்சு வச்சோடனே அங்க சீரியல் வர சத்தம் காதில் கேட்குது. அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய அறிவு கண்ணை விட்டு காதுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப காது வைக்கும்போது அங்க என்ன டயலாக் பேசுறாங்க, அங்க என்ன பாட்டு பாடுதுன்னு அறிவு கவனிக்க முடிய, புத்தகத்துல என்ன வரி இருக்குன்னு தெரியாது நமக்கு. அப்ப கண்ணை செலுத்தி காண் என்று சொல்லுகிற அந்த உயிர் கண் காணுகிற பொழுது தான் விலகி நிற்குமானால் கண்ணால் என்ன செய்ய முடியாது? காட்சியை காண இயலாது. இது முதல்ல ஆழமா புடிச்சிட்டீங்கன்னா இதை வச்சு சொல்ல போற ஊமை உங்களுக்கு பிடிச்சிடும். ஏன்? இப்ப கண் என்பது ஆன்மா, உயிர் என்பது சிவம். இங்க கண் என்ற இடத்துல உயிரை கொண்டாந்து வச்சுக்கணும், உயிர் இடத்துல சிவத்தை வச்சுக்கணும். சிவம் என்ன பண்ணுதுன்னு நீங்க பார்க்கணும். அதாவது உயிருக்கு தன் வினைக்கு ஏற்றால் போல அதுக்கு வேண்டியதை காட்டணும். உயிரை செலுத்துவது எது? சிவம். சரி, உயிரை செலுத்துகிற சிவம் அந்த உயிர் அந்த வினையை அனுபவிக்க தொடங்கும் போது அவனும் கூடவே நிற்கணும். அவன் நான் கொடுத்துட்டேன்டா பார்த்துக்கிட்டான்னு விலகி நின்றானா உங்களால் என்ன பண்ண முடியாது? எந்த விடயத்தையும் நுகர இயலாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், முன்ன உதாரணம் பிடிச்சாதான் இது பிடிக்கும். அப்ப கண் என்ற இந்திரியம் ஒரு காட்சியை காணுமானால் அப்படி காணுகிற பொழுது உங்க மனம் அதாவது உயிர் அந்த காணுகிற கண்ணு கூடவே நிற்கணும். நிக்கலைன்னா காட்சி நிகழாது. அது மாதிரி சிவம் தான் நம் விடைக்கு தக்க பயனை நமக்கு காட்டும். அப்படி காட்டும் போது அந்த காட்சியில நம்ம போகும்போது சிவம் என்ன பண்ணும்? காட்டுவது மட்டும் அந்த வேலை இல்லை, உயிர் கூடவே இருந்து தானும் காணும். இப்போ உயிர் கூட இருந்து சிவம் என்ன பண்ணுது? தானும் காணுகிறது. கண் காணுகிற காட்சி கண்ணுக்கு இல்லை, உயிருக்கு தான். மறந்துடக்கூடாதுங்க. கண் இந்திரியம் என்பது சடப்பொருள். இது அழகிய மலரை காணுகிறது. லாபம் எதுக்கு? கண்ணுக்கா உயிருக்கான்னு கேட்டா உயிருக்கு தான். ஏன்? நல்ல அழகான பூவை பார்த்தேன், ஏன் நான் இன்னைக்கு சாமி பார்த்தேன், விஸ்வநாதர் எப்படி அழகா இருந்தா தெரியுமா? இந்த மகிழ்ச்சி கண்ணுக்கு இல்லை, உயிருக்கு தான். ஏன்? சாமி இன்னைக்கு அவ்வளோ அழகா இருந்தாருன்னு அந்த அழகு என்கிற காட்சி உயிருக்கான அனுபவம். கண்ணுக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் இல்லை. ஏன்? கண்ணு எதையோ பார்க்கும், அதை பார்த்துச்சு, அவ்வளவுதான். அப்ப இந்த காணும் போது விஸ்வநாதரை பார் என்று செலுத்தி இது கண்ணு தான், கண்ணை செலுத்தி உயிர் தான். அப்படி காணும் போது அந்த காட்சிகளை டப்பு டப்புன்னு படம் எடுத்து உள்ள கொடுத்தது. அந்த காட்சிகளை அனுபவிப்பது எதுன்னு கேட்டா கண்ணல்ல, உயிர். இது இந்த உதாரணம் தான் ரொம்ப இன்றியமையாதது. அப்ப இந்த இடத்துல ரெண்டு செயல் இருக்குது. எதுக்கு? உயிருக்கு. கண்ணுக்கு எதை காண வேணுமோ அதை காட்டணும். அது காண தொடங்கும் போது நீ பார்த்துக்கிட்டு இருக்குன்னு விலகக்கூடாது, அந்த கண்ணு கூடவே நிக்கணும். இது புரிஞ்சுதுன்னா இங்க புரிஞ்சிடும். இப்போ உயிர்கள் செய்த பாவம் புண்ணியம் ரெண்டுக்கு ஏற்றாற் போல வினைப்பயனை காட்டணும். காட்டும் போது இந்த உயிர் என்ன பண்ணது? வினைப்பயன் நுகரணும் இல்லையா? நுகரும் போது அவன் கூடவே நிக்கணும். நான் இருக்கேன்டா அனுபவி, அவன் கூட நிக்கணும். நீ பார்த்துக்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவன் விலகி நின்றான்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? வினைப்பயனை நுகர இயலாது. அது இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அவனாவே இருந்தாலும் சரி. அப்ப உயிருக்கு தானே நுகர்ச்சி இல்லை. ஏன்? அது தானே அறிகிற அறிவில்லையே. கண் எப்படி காட்டத்தானே காணும்? புற உதவி இல்லாம கண் காணாது இல்லை. கண் காணணும்னா இதுக்கு ஒளி இருக்குது, ஆனா விளக்கு வேணும். அப்ப விளக்கின் துணையால தான் கண் காணுகிறது. அதுபோல ஆன்மாவுக்கு அறிவு இருக்கிறது. சிவத்தின் அறிவிக்கத்தான் இது அறிமையுடைய, தானே அறியக்கூடிய பொருள் அல்ல இது. எனவே தானே அறிய முடியாத உயிருக்கு சிவன் தான் என்ன பண்ணணும்? வினைக்கு தக்க பயனை காட்டணும்.
காட்டும் போது கூடவே நிக்கணும். அப்ப அவனுக்கு ரெண்டு உதவி இருக்குது. அவனுக்கு காட்டும் உபகாரம், இன்னொன்னு காணும் உபகாரம். சொல்லும் போது புரியணும், புரிஞ்சாதான் உள்ளுக்குள்ள போகணுங்க. இல்லைன்னா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு, நிட்டை அனுபவத்திலே நின்ற வேண்டியதுதான். எனவே இந்த பகுதி அதை மட்டும் அப்படியே காட்டுற படிச்சிருக்கிறத பாருங்க. எனவே காணும் கண்ணுக்கு, அது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஆன்மா காட்ட காண்பதாகிய கண்ணுக்கு காட்டி காணும் உளம் போல, இந்த உள்ளம் காட்டவும் செய்து காணவும் செய்து ரெண்டு செஞ்சிருக்குது. காட்டி காணும் உளம் போல, ஆக பொருளை காட்டிய ஆன்மா அப்பொருளை கண் சென்று காணும் போது தானும் உடனிருந்து காணும். இம்முறைமையில் இது மேல இனி வரதான் முக்கியம். ஆன்மா கண்ணுக்கு காட்டுதலோடு தானும் உடனிருந்து காணுதல் போல முக்கிய செய்தி, உள்ளத்தை முதல்வன் அறிவிக்க அறிவதாகி ஆன்மாவுக்கு. ஏன் முதல் நான் யாரும் தெரியணுமா இல்லையா, என்ன காட்டணுமா இல்லையா? அப்ப யார் அறிவிப்பா? முதல்வன் தான் அறிவிப்பான். ஆக முதல்வன் அறிவிக்க அறிவதாகிய ஆன்மாவுக்கு காண பொருள்களை அறிந்து அறியுமாறு. அப்ப எதை அறிய வேண்டுமோ அதை அறியும். எப்ப பெத்த காலத்து உலகத்தை அறியணும், முத்தி காலத்து சிவத்தை அறியும். உயிர் அறிய வேண்டிய பொருள் தான். பாசத்துல இருந்துன்னா உலகத்தை அறியும், பாசம் நீங்குச்சுன்னா சிவத்தை அறியணும். ஆக அறியுகிற போது அறிவிக்க வேண்டிய கடப்பாடு சிவத்துக்கு தான். நீங்க பற்றோடு இருக்குமானால் உலகத்தை காட்டி அனுபவிக்க செய்யணும். பற்ற விட்டு இருந்தீங்கன்னா தன்னை காட்டி அனுபவிக்க செய்யணும். ரெண்டாவது அவனுக்கு வேலை உணர்வு இருக்குது. அவனுடைய உதவி இல்லாம நம்ம உலகத்தையும் அறிய முடியாது, அவனையும் அறிய முடியாது. அவனுடைய உதவி இல்லைன்னா உலகத்தையும் அனுபவிக்க முடியாது, அவனையும் அனுபவிக்க முடியாது. அப்ப என்னன்னா அறிவதற்கும் அனுபவிப்பதற்கும் அவன் உதவி வேணும். அறிவதற்கு உதவி வேணும், நிறைய தடவை தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா அனுபவிப்பதற்கு அவன் உதவி வேணுங்கிறது இன்னைக்கு தான் தெரியும். ஏன் இந்த நூப்பாதான் சொல்லுது. எனவே இறைவனுடைய உதவி என்பது வெறும் காட்டும் உபகாரம் மட்டுமல்ல, காட்டுவதோடு இல்லாமல் உயிர் காணும் போது தானும் உடனிருந்து காணுகிறான். இதுதான் அவன் செய்யற உதவியிலேயே மிக உச்சபட்ச உதவி தாங்க. இந்த உதவியை மறந்துடாதடாங்கிறார் சாமி. இந்த உதவி உனக்கு அவன் செய்யறானே, அதை நீ மறந்துடாத. ஏன் அதை மட்டும் நினை, அவன் மேல உனக்கு அன்பு வந்துருக்கிறது. அதான் அயரா அன்பின் அரண்கலசல். இந்த உதவியை மட்டும் நீ திரும்ப திரும்ப நினை. சாமி எனக்காக இது பண்ணி இருக்குதுங்க, சாமி எனக்காக இது பண்ணி இருக்குதுங்க. நீ திரும்ப திரும்ப இறைவன் செஞ்சான்னு நீ அவனை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடையராது இருக்கிற அந்த நினைப்பு மறவாமை என்ற ஒன்று உன் நெஞ்சத்தில் அன்பை கொடுத்து விடும். அந்த அன்பு சிவத்தை கொடுத்து விடும். இதுதான் இங்கு சொல்லப்பட்ட முத்த செய்தி தான் உரை பாருங்க. எனவே முதல்வன் ஆன்மாவிற்கு அறிவிப்பதோடு அவ்வான்மா பொருளை அறியும் போது தானும் உடன் நின்று அறிந்து வருவதனால். அப்ப கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உயிர் என்ற பொருள் காட்டவும் செய்கிறது, கண் காணும் போது தான் காணவும் செய்கிறது. அப்ப கண் என்ற இந்திரியத்துக்கு உயிரின் உதவி ரெண்டு வகையில, காட்டுதல் காணுதல். அதுபோல சிவத்துக்கு என்ன கருணைன்னு கேட்டா உயிருக்கு அறிவித்தல், உயிர் அறியும் போது தானும் அறிதல். அறிய வேண்டிய தேவையே இல்லாத அறியறாயா? இங்க ஒரு ரொம்ப ஆழமான நுட்பம் என்ன தெரியுங்களா? எவ்வளவு நீங்க வாங்கிக்க முடியும் பாருங்க. இப்ப கண்ணை செலுத்துவது உயிர், கண் அறிவில்லாதது, உயிர் அறிவுடையது. அப்ப இந்த அறிவாகிய உயிர் அறிவற்ற பொருளாகிய கண்ணை செலுத்தி காணுது. எதுக்காக? எனக்கு வேணுங்கிறதுக்காக. நான் சாமியை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். வந்து கோயில் கூட்டிட்டு வந்தாச்சு. இதான் பாரு தர நீங்கிச்சு பாரியா, அதான் நான் பார்க்கணும் பாரு அப்படின்னாச்சு. விஸ்வநாதர் அப்படியே பார்த்து ஆஹா ஆஹா அப்படின்னு நான் உள்ள வாங்கிக்கிறேன். அப்ப இவரைத்தானே பார்க்கணும் தவம் கிடந்தாய், கண்ணே நீ பார் அப்படின்னு வந்தாச்சு, நின்னாச்சு. வெச்ச கண்ணு வாங்காம விஸ்வநாதர் பார்க்குறேன். 5 பேர் அறிவும் கண்கரையே கொள்ள பார்த்துட்டே கூடாதுன்னு வச்சுக்கினேன். கண்ணுக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை, கண்ணின் வழி பெறுகிற உயிருக்கு மகிழ்ச்சி. ஆஹா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், சாமி இப்படி பார்க்கணும்னு நினைச்சேன், அப்பாடா பார்த்துட்டேன் என்று ஒரு மகிழ்ச்சி வருகிறது. இந்த மகிழ்ச்சி கண்ணுக்கு அல்ல, கண்ணை செலுத்தி நிற்கிற உயிருக்கு. அப்ப நீங்க ஒரு ஃபார்முலா நினைச்சுங்க. கண்ணாகியது சடம்,
அதை செலுத்துகிற உயிருக்கு தான் காட்சியின் பயன் இல்லைங்களா? அப்ப செலுத்துவது எதுவும் அதுக்கு தான் பயன். அப்ப செல்லுகின்ற கருவிக்கு பயன் இல்லை. ஆனா இங்க வரும்போது பாருங்க, அங்கதான் வியப்பு. இப்போ உயிரை செலுத்துவது சிவம். அப்ப செலுத்துவது தானே பயன் போகணும். கண்ணை செலுத்துவது உயிர். எனவே கண்ணின் வழி பார்த்த காட்சியின் பயன் கண்ணுக்கல்ல, செலுத்துகிற உயிருக்கு. சரி, இங்க வந்தீங்கன்னா உயிர் என்ற பொருள் தான் ஆன்மாவாகிய எகரத்தை செலுத்துது. செலுத்தும் போது அந்த உயிர் ஒன்றை அறிகிறது. அறிதலின் பயன் ஆன்மாவுக்கா சிவத்துக்கான்னு கேட்டா ஆன்மாவுக்குன்னு சொல்றோம். ஏன்னா செலுத்துறவங்க தான் ஏன் போகணும்? நான் கேட்கிற கேள்வி புரியுதான் போது கேள்வி புரியணும், அப்புறம் பதில் புரியுது அப்புறமே. எனவே கண்ணை செலுத்துவது உயிர். கண்ணின் வழியா காணக்கூடிய காட்சியின் பயன் கண்ணுக்கல்ல, ஆன்மாவுக்கு. அப்படி என்றால் ஆன்மாவை செலுத்துவது எது? சிவம். அப்ப ஆன்மா அறிவதனுடைய பயன் ஆன்மாவுக்கா சிவத்துக்கான்னு கேட்டா சிவத்துக்கு தான் ஏன் போகணும்? செலுத்துவதற்கு தானே போகணும். அப்படின்னா ஆம், அதான் போகணும். ஆனா நூல் இல்லைங்க. என்ன சார் கொடுமையா இருக்குது? என்ன கொடுமை அப்படின்னு கேட்டா ஆம், அதான் கொடுமையா இருக்குதுங்க. ஏன்னு கேட்டா இங்க மறந்துடக்கூடாது, இங்க கண் என்பது அறிவற்ற பொருள். அந்த கண் அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருளை செலுத்துகிற அறிவாகி ஆன்மாவுக்கு தான் பயன். ஆனா இங்க உயிர் அறிவு பொருள் இல்லைங்களா? அப்ப பயன் சிவத்துக்குன்னு சொன்னா இதுக்கு பயன் இல்லாம போயிடுச்சுன்னா எதுக்கு ஏன் செலுத்தினாரு? அவர் லாபத்துக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டாருன்னு ஆயிடுமா இல்லையா? அவருக்கு எதையோ பார்க்கணுமாமா, என்ன வச்சு பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா அப்ப சிவத்துக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு ஆயிடுமா இல்லையா? நாம இன்னைக்கு வரையும் படிச்ச வரைக்கும் எந்த தேவையும் இல்லாதவன படிச்சோம். அப்ப என்ன ஆயிருக்கு பாருங்க. இப்பதான் நீங்க புரியணும், எனக்கு தேவை இருக்கிறது, அவனுக்கு தேவையில்லை. அப்ப அவன் ஏன் என்ன செலுத்துறான்னு கேட்டா என் தேவைங்கிறது என் கூட இருக்கிறான், என் தேவைங்கிறது எனக்கு அறிவிக்கிறான். நான் அறிய வேண்டும் என்பதற்காக எனக்கு வெளியே இருந்து அறிவிக்கிறான். நான் அறியும் போது இவன் அறியட்டு சொல்லி கூடவே நிற்கிறான். அப்ப சிவம் என்ன பண்ணுகிறது? ஒன்றாய் இருத்தல் என்கிற பொழுது என் உயிர் நிலை பெற வேண்டும் அதற்காக என்னும் ஒன்றாக இருந்தான். இப்ப சிவஞான போதத்தை நான் அறிய வேண்டும் என்று அறியும் போது பெருமானுக்கு வேறாய் இருந்து அறிவிக்கிறான். இப்படி அறிவிக்கிற பொழுது நான் அறியும் போது என்ன பண்ணான்? என் கூடவே நிற்கிறான். இப்ப சிவம் என்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டா சிவஞான போதத்தை அறிவிக்கிற பொருளாகவும் இருக்கிறது. சிவஞான போதத்தை நான் அறிகிற பொழுது கூடவே இருந்து அறிகிற பொருளாகவும் நிற்குது. அப்ப என்னை செலுத்துகிற அவனுக்கு பயனான்னு கேட்டா இல்லையா? அவன் சொன்னான் பயன் நீயே வச்சுக்கிட்டான்னு கொடுத்துட்டான். பயனை அவன் வச்சுக்கல, என்ன பண்ணிட்டான்? அப்ப கண்ணுக்கு செலுத்துகிற ஆன்மாவுக்கு பயன் இருப்பது போல ஆன்மாவை செலுத்துகிற சிவத்துக்கு பயனான்னு கேட்டா இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டா கண் சடப்பொருள், எனவே அதுக்கு பயன் தேவையில்லை. ஆனா உயிர் சித்து பொருள் அல்லவா, அதுக்கு பயன் வேண்டும் என்பதற்காக ஆன்மா கூட நிற்கிறான். தன் தேவைக்காக ஆன்மா கூட நிக்கலீங்க, ஆன்மாவின் தேவைக்காக கூட நிற்கிறான். மறந்துடக்கூடாது. அந்த உதவியைத்தான் நீ நினைச்சு பாருங்கிறார். ஏன் நினைக்க சொல்றான்னு கேட்டா எந்த தேவையும் இல்லாது எந்த அறிதலும் இல்லாது இருக்கிற சிவம் நமக்காக அறிகிறது, எனக்காக அறிகிறது. அப்ப எனக்காக அறிகிற சிவத்துக்கு நான் ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? பெருமானே, நீ என் பொருட்டல்லவா இறங்கி வந்திருக்கிற, என் பொருட்டல்லவா எனக்குள்ள கலந்து நிற்கிற, நான் அறிய வேண்டும் என்பதற்காக நீ எனக்கு கூடவே நீ மெய்கண்டார் படிக்கும் போதே படிச்சுட்டார் அவரு, நம்ம கூட சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறார். இது சிவஞான போதத்து தான். ஏங்க அவர் தான் படிச்சவராச்சு, அவருக்கு வேண்டியது இல்லையா? இல்லையே, நான் படிக்கணுமே, என் கூட படிக்கிறார் அவரும் சேர்ந்து. அப்ப சிவம் எனக்கு அறிவிப்பதற்காக என் கூட இருந்து அறிகிறது. அந்த அறிதல் என்கிற பயனை தான் வைத்துக் கொள்ளாமல் எனக்கு கொடுத்து விட்டு சும்மா நிற்கிறாயா? நினைச்சு பாருங்க. எந்த பயனையும் கருதாம சும்மா இப்படி யாராவது உதவி பண்ணுவாங்களா? உலகத்துல ஒரு ஆளை காட்டுங்க பார்க்கலாம். இல்லை, எல்லாரும் ஏதோ ஒரு வகையில பயன் கருதி நிற்கிறோம். ஆனா சிவம் எல்லா உதவியும் செய்து விட்டு எல்லாத்தையும் நீயே வச்சுக்கடா, நான் கூட நிக்கிறேன்டா நிக்கிறானே. ஐயா, இவனை பார்த்தாயா உனக்கு ஒரு வணக்கம் சொல்ல முடியல? இதான் மெய்கண்டாருடைய வினாவாக இருக்கு. எனவே நீங்க புரிஞ்சுக்கணும், கண்ணுக்கும் ஆன்மாவுக்கும் உடைய நிலை பார்க்கணும். கண் அறிவற்றது, எனவே அதை செலுத்துகிற உயிருக்கு பயன் போகுது என்பது சரிதான். ஆனா இங்க வரும்போது ஆன்மா அறிவுடையது. அப்படி இருக்கும்போது ஆன்மா அறிகிற லாபம் ஆன்மாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டா சிவம் தனக்கென்று எதையும் வேண்டாதது என்பதனால அது சிவத்தின் தன் பொருட்டு ஆன்மாவை செலுத்தல,
உயிர் பொருட்டு செலுத்துகிறது. கண் தன் பொருட்டு தான், ஆன்மா என்பது தன் பொருட்டு தான் கண்ணை செலுத்துது. ஏன் தான் பார்க்கணுங்கிற கண்ணை பயன்படுத்தி கொண்டது. ஆனா இங்க சிவம் தனக்கு தேவையில்லாத, தனக்கென எந்த தேவையும் இல்லாத ஒரு பொருளாகிய சிவம் உயிரை செலுத்துவது உயிரின் பொருட்டே அன்றி தன் பொருட்டு அல்ல. இதுதான் உதவி. இப்ப இறைவன் செய்கிற உதவி என்னன்னு கேட்டா, 5ஆம் நூற்பாவில் காட்டும் உபகாரம் சொல்லப்பட்டது, 11ஆம் நூற்பாவில் காணும் உபகாரம் சொல்லப்படுகிறது. எனவே காட்டும் உபகாரம் வேறு, காணும் உபகாரம் வேறு. உங்களுக்கு அந்த இடத்த மட்டும் சொல்லணும் அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னா, அந்த காட்டும் உபகாரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம படிச்சிருப்போங்க, நான் நினைவுபடுத்துறேன், வேற இல்லை. அதாவது நம்மை விட்டு நீங்காது இருக்கிற இறைவன் பிரிப்பின்றி நிற்கும் தனது சக்தி, இது தன்னுடைய அருள் சக்தி. அது பாசத்தில் இருக்கும்போது சிற்சக்தியா நிற்காது, திரோதான சக்தியா நிற்கும். எனவே இறைவன் பிரிப்பின்றி நிற்கக்கூடிய தன் சக்தியால் ஆன்மாவுக்கு, அது நமக்கு எதை எதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா, கண்ம பயனுக்கு ஏற்றவற்றை, அது வரியில சொல்லும்போது ஆன்மாவுக்கு அனுபவிக்க வேண்டிய கண்ம பயனுக்கு ஏற்ற விடயங்களை அறிவித்து அவற்றின் மேல் மனம் செல்லுமாறு செலுத்துதல் காட்டும் உபகாரம். காட்டும் உபகாரம் என்னன்னு கேட்டால், உயிர் தான் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அதன் மீது அறிவு செல்லுமாறு செலுத்துகிற உதவிக்கு காட்டும் உபகாரம் என்று பெயர். நாம செஞ்ச புண்ணியத்துக்கு சிவஞான போதத்தை அறிந்து கொள்வீராக என்று நமக்கு சிவம் காட்டும் உபகாரத்தை செய்யும். இதே நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, அப்படி இருக்கவங்களுக்குலாம் என்ன பண்ணல, இந்த நூலை பற்றியே கொடுக்கல. ஏன் கொடுக்க மாட்டேங்க, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கேட்க மாட்டேங்கன்னா, அந்த புண்ணியத்தை அந்த உயிர் செய்யலை, எனவே அவங்களுக்கு காட்டல. புத்தகம் அங்கேயே தான் இருந்துச்சு, நாம தான் வீட்டுல தான் எடுத்துட்டு வந்தோம். நேற்று அந்த புத்தகம் நாளைக்கு அங்கே தான் வைக்க போறோம். நாளைக்கு எடுத்து படிப்பாங்களா? என்ன புத்தகம்? சிவஞான போறோம், அங்கே இருக்கு அப்படின்வாங்களா இல்லையா? இங்கே கொடுங்க பார்க்குறேன், படிச்சு பார்க்குறேன், பார்ப்பாங்களா என்ன? ஏன்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் புண்ணியம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா எடுப்பாங்க, படிப்பாங்க. இங்கே எனக்கு புரிய மாட்டேங்க, சொல்லுன்னு கூட கேட்பாங்க. அவங்க எடுக்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. படிச்சு நம்ம கேள்வி கேட்பாங்களா என்ன? ஒருவேளை அப்படி யாராவது உங்க வீட்டில் கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்குங்க, அவங்க ஏதோ புண்ணியம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்பதான் கேட்கவே தோணும். இல்லைன்னா என்னணும், அது உங்க புத்தகம், பத்திரமா வச்சு அப்படின்றாங்க. யோசிக்கவே வேண்டாங்க. நான் சொல்வது விளையாட்டா உங்களுக்கு தோணலாம், உண்மை அதுதான். ஏன்? சிவம் நீங்க செய்த புண்ணியத்தை கேட்பதான் நூலையே காட்டும். நீங்க புண்ணியம் பண்ணியிருந்தா உங்களுக்கு இது போல நூலை காட்டும். வினைக்கான நம்ம கர்ம வினை புண்ணியம் இல்லைன்னு வச்சுக்கிறேன், இருந்தாலும் வேற என்ன புத்தகத்தை படிப்போம்? வேற மாதிரி புத்தகத்தெல்லாம் படிக்கலாம். எப்படி சிக்கன் ஃப்ரை செய்வது எப்படி, அதுவும் புத்தகம் தானுங்க. ஆமா, ஒரு இதை இப்படி கொள்ளு, இப்படி தோலை ஊறி, இப்படி போடு, இப்படி பக்குவப்படுத்து, இப்படி போடு, அப்படி போட்டுனா அதைத்தான் படிச்சுட்டு உட்காந்துக்கணும். அதை படிச்சா பாவம் தான். ஏன்? அது அந்த வினை, நமக்கு அந்த வினை இல்லை என்பதனால புத்தகத்தை நம்மகிட்ட காட்டல. இந்த புத்தகம் இல்லாமலாம் இருக்குது, கடைக்கு போனா வாங்கிக்கலாம் தான். ஏன் காட்டல? நமக்கு அந்த வினை இல்லை, எனவே காட்டல. சரி, அவருக்கு காட்டுற புத்தகம் நமக்கு காட்டல, நமக்கு காட்டுற புத்தகம் ஏன் அவருக்கு காட்டல கேட்டா, நமக்கு நல்ல புண்ணியம் இருப்பதுனால திருமுறைகள், சித்தாந்தம் போன்ற நூலை சிவம் காட்டி நிற்கிது. காட்டியதோடு மட்டும் இல்லை, உதவியாக காணும் போது கூடவே நிற்கிறான். எனவே அறிவித்தவன் அவன்தான், அறியும் போது கூடவே இருந்து அறிவதுக்கு உதவியாக நிற்கிறான் தான். இப்ப எனக்கு 2 இடத்துல உதவி பண்றான். எனக்குள் இருந்து அறிகிறான், எனக்கு அறிவிப்பதற்காக வெளியேயும் நிற்கிறான். எனவே அறிவிக்கவும் செய்கிறான், அறியும் போது கூடவும் இருக்கிறான். எந்த பயனையும் எதிர்பார்க்காமல், நான் தேங்க்ஸ் சொல்லணும் கூட அவன் எதிர்பார்க்கிறேன். சாமி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோமா என்ன? சொல்லவே இல்லை. அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் அவன் பயன் கருதாது செய்கிற உதவியை கொஞ்சமாவது நினையாங்க. இது ஏன்னா இது ஆசிரியருடைய கடன் அல்லவா, மெய்கண்டாருக்கு கடன் ஆகுது. ஐயா உனக்கு சிவன் என்ன உதவி, ஏன் நாம் இன்னைக்கு என்ன பண்ணி, இந்த சிவன் எனக்கு என்ன பண்ணுச்சு, இந்த சிவன் எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கிறோம். நீங்க வழக்கறிஞர்னு சொன்னா அந்த அறிவுக்கு தேவையான உதவி அவன் தான் பண்ணணும். நீங்க ஒரு என்ஜினியர்னு வச்சுக்கிறேன், அந்த நூலை காட்டி அதை படிக்க வச்சு அதை அறிய வச்சு உங்களை கொண்டாந்து ஆக்குனது அவன் தான். எனவே நீங்க எந்த நூலை படிப்பதாக இருந்தாலும் அவன் தான் அறிவித்தாக வேண்டும். அறிகிற போது அவன் தான் கூட இருந்தாகணும். எனவே வினைக்கு தக்கவாறு அறிவிப்பான், வினைக்கு தக்கவாறு அனுபவிக்கும் போது கூட நிற்பான். அப்ப நீங்க என்ன வினை செய்திருக்கிறோ அந்த வினையில் பூரா அவன் யாரு இருக்கிறான்? அவன் தான் கூட நிற்கிறான். நீங்க அவன் கூட இருக்கிறான்னு தெரியாமலே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நான் தான் அனுபவிக்கிறேன், நான்
அட நம்மோட சேர்ந்து அவனும் அனுபவிக்கிறாயா. ஆனா பையனை என்ன பண்றான், அவன் வச்சுக்காம நமக்கு கொடுத்து விடுகிறான். யாராவது உங்க கூட வேலைக்கு கூடவே வந்துட்டு லாபத்தை நீங்க வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் உண்டா என்ன? 2 பேரும் வேலை செய்வோம், லாபத்தை நீ வச்சுக்க, எனக்கு வேண்டான்னு சொன்னான், உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். யோ என்ன கணக்கு போட்டு பண்றான்னு. எப்பவுமே ஏமாத்துறவன் சீக்கிரம் நம்பி உதவி பண்ணணும்னு அவன் சீக்கிரம் நம்ப மாட்டான். இவன் ஏதோ ஒரு கணக்கு இருக்க மாட்டேன், இவன் ஏன் சும்மா உதவி பண்ணணும், இவனுக்கு என்ன லாபம் இருக்குது, என்ன லாபம் இருக்கு அப்படின்னு அறிவு எங்கேயோ போய் நிற்கும். அட சத்தியமா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்டா, நீயே வச்சுக்கிறானா, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ எனக்கு கொஞ்சம் கொடுத்தா கூட உன் மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு எதுவுமே வேண்டாம்னு நீ எப்படியா நிற்கிற அப்படின்னு இறைவன்ட்டே நாம் அப்படிதான் கேட்டு நிற்கிறோங்க. எனவே இறைவனுடைய உதவி அங்க சொல்லப்பட்டு 5ஆம் நூற்பால சொல்லப்பட்டு காட்டும் உபகாரம். காட்டும் உபகாரம் என்பது உயிர்கள் வினைக்கு ஏற்ற விடயங்களை அறிவித்து அவற்றின் மீது மனம் செல்லுமாறு செலுத்துதல், அது காட்டும் உபகாரம். இப்ப படிப்பது காணும் உபகாரம். காணும் உபகாரம் என்னையான்னு கேட்டா, காணும் உபகாரமாவது ஆன்மா அனுபவிக்க வேண்டிய பொருளை அதற்கு அறிவித்து ஆன்மாவுக்கு அப்பொருள் அனுபவமாகும்படி. நான் சொல்லுகிறது இதுல இல்லைங்க, சிவஞான போதத்தில் இருக்கு இந்த உரை. எனவே ஆன்மா அனுபவிக்க வேண்டியதை அறிவித்து அது அனுபவிக்கும் போது அனுபவம் ஆகும்படி இறைவன் ஆன்மாவுடன் இயந்து ஆன்மாவுக்கு தானும் அறிதல், அந்த ஆன்மா பொருட்டு தானும் அறிகிறான். இந்த உதவிதான் காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். இதை நான் வேற மாதிரி சொன்னா உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கும். இப்ப ஒரு தாய் இருக்கிறாங்க, குழந்தை இருக்கு, பால் குடித்து கொண்டு இருக்கு, அது கையில் ஒரு பொம்மை இருக்கு, அதை பிடிச்சிக்கிட்டு யாருக்கும் தரமாட்டேன்னு இருக்கு. இப்போ அந்த பொம்மை அப்படி இப்படி இப்படின்னு ஒரு டின் டப்புன்னு கீழே விழுந்துருச்சு. இப்போ பால் சாப்பிட விட்டு போட்டு என்ன பண்ணுச்சு, பொம்மை தேட ஆரம்பிச்சு, தேடுது, கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன பண்ணும், பாலை விட்டு பொம்மைக்கு போயிடும். அதனால அம்மா என்ன பண்ணாங்க, குனிஞ்சு அந்த கை கட்டுற மாதிரி உதவி பண்ணாங்க. இது தப்புன்னு பிடிச்சிக்கிச்சு. அந்த குழந்தை நினைச்சிக்கிட்டு நாம தான் எடுத்துட்டோம், அம்மா குனிஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை அனுபவம் ஆகணும்னா தாய் குனிந்து கூடவே நிற்கிறார். அது மாதிரி சிவம் நமக்கு அனுபவம் ஆவதுக்கு அந்த தாய் கூட நமக்கு வளைஞ்சு கூடவே நிற்கிறான். நம்ம அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது. குழந்தைக்கு எட்டுனா பரவாயில்ல, நம்ம அறிவுக்கு எட்ட மாட்டேங்குதே. நீங்க அதை சிந்திச்சு பார்க்க. அப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விடயங்களிலும் சிவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, உதவி கொண்டே இருக்கிறது. அவன் உதவி ஒரு நாளும் ஓய்வதில்லை. நம்ம தூங்குறோங்க, அவன் தூங்காம கூட நிற்கிறான். ஏன் அவனுக்கு எது தூங்கினான்னா நெஞ்சு நின்று போயிடுங்க. டப்பு டப்புங்கிறது என்ன, டப்புன்னு ஆயிடும். அப்புறம் டப்பு டப்பு சத்தத்தை அதாக அவர் ஒரு நேரம் தூங்கிட்டாருங்க. ஏன் அவன் தூங்காம நீ ஏங்கி கொண்டு இருப்பதால் நாம தூங்கி கொண்டு இருக்கிறோமா இல்லையா? அப்ப நீங்க சிந்திக்கணும், ஒரு வினாடி. அதனால இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்ப நாம எதை நீங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டுங்க உங்க வாழ்நாள இன்னைக்கு வரை எதையெல்லாம் அறிந்தீங்களோ அதையெல்லாம் சிவம் அறிவித்தது 5ஆம் நூற்பாவின் வண்ணம். சரி, எதையெல்லாம் அனுபவிச்சீங்களோ அதையெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் ஆச்சு, அந்த அனுபவத்துக்கு யார் உங்க கூட நின்னான்னு கேட்டா சிவமே உங்கள் உடனிருந்து அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த அனுபவம் அவனால வந்தது, அந்த அனுபவம் அவனால் வந்தது என்ற தெளிவு நமக்கு கிடைக்குமானால் இந்த இடம்தான் நிட்டை என்று பெயராகும். இந்த உதவி நமக்கு மறக்காம இருக்கணும், மறந்து போயிடக்கூடாது. மறக்காம இருக்குமானால் அன்பை கொடுத்து விடும். அந்த அன்பு சிவத்தை கொடுத்து. அப்ப இங்க அடுத்த 3வது சொன்னார் இல்லைங்களா, அந்த இதான். இப்ப அப்படியே கீழே பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகத்திலே பாருங்க, நான் 169 பக்கம் மேல இருந்து வரேன். முதல்வன் ஆன்மாவுக்கு அறிவிப்பதோடு அவ்வான்மா பொருளை அறியும் போது தானும் உடன் நின்று அறிந்து வருதலால். அப்ப அறிவிக்கவும் செய்யறான், அறியும் போது கூடவும் இருக்கிறான். சரி, அயரா அன்பின் முதல்வன் செய்து வரும் பேர் உதவியினை மறவாமல். அப்படின்னு அர்த்தம். முன்ன படிச்சோம்ல, அவனை அன்றி ஒன்றையும் விடைய ஆகலான்னு படிச்சோமா 10ஆம் நூற்பால. யோ உயிர் அவன் இல்லைன்னா எதையுமே அறியாதியான்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்க. அப்ப அவன் இல்லைன்னா நான் இல்லைங்க, அவன் இல்லைன்னா நான் இப்படின்னு உங்க நெஞ்சு சொல்லணும். நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா அவனால தாங்க இருக்கேன், நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா அப்படின்னு உங்களுக்கு நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி அவனை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நினைப்பு தான் அன்பை கொடுக்கும். எனவே பேர் உதவியினை
மறவாமல் கடைபிடித்து செய்யும் அன்பினால் அரண் கடல் செல்லும் ஆன்மா சிவானந்த அனுபூதியை பெறும். எவன் இறைவன் உதவியை மறக்கலையோ அவனுக்கு அன்பு கிடைக்கும். அந்த அன்பு சிவானந்த அனுபவத்தை கொடுத்து விடும்னார். சரி, இந்த இடத்துக்கு ஆசிரியர் அந்த பகுதி கொஞ்சம் பாருங்க. காட்டும் உளம்போல் என்பதனை காட்டும் காணும் உளம்போல் என்றும் கண்டு காட்டல் என்பதை காட்டி காணல் என்றும் மாற்றி பொருள் செய்ய வேண்டும். ஒரு குறிப்பு கொடுத்துட்டார். இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான மறவாமை. அயராமை என்ன மறவாமைன்னு பொருள். அயராமை மறவாமைன்னு பொருள் ஆயிற்று. அயரா அன்பு அயராமையால் உண்டாகிய அன்பு, இது இலக்கணம் குறிப்புங்க. சரி, அயராமை என்பது காரணம், அதனால் உண்டாகிய காரியம் அன்பு. இது ஐயா கொடுத்துருக்கிறாரு, அவர் பாஷையில கொடுத்துட்டார். நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கங்க. 3 சொல்லு இருக்கிறது. அதாவது அயராமை, அப்புறம் அன்பு, அரண்கடல் செல்லும். 3 சொல்லா பிரிச்சுக்குங்க. இப்ப அரண்கடல் செல்லுதல் என்பது காரியம். நீங்க திருவடிக்கு போகணும், அதான் முடிவு. அப்படி போகணும்னா என்ன வேணும்? அன்பு வேணும். அப்ப அன்பு என்பது காரணம். அந்த காரணம் தான் திருவடி கொடி சேர்த்தும். அப்ப திருவடி சேர்தல் காரியம் என்று எடுத்துக்கொண்டா அதற்கு காரணம் அன்பாயிற்று. சரி, அன்பு எப்படியா வரும் அப்படின்னு கேட்டா, அன்பு என்பது மறவாமையினால வருவது. அப்ப மறவாமை என்பது காரணம், அதன் விளைவு அன்பு என்பது காரியம். நான் சொல்ல விளங்கி 3 சொல்ல எடுத்துக்கணும். மறவாமை, அன்பு, அரண்கடல் செல்லும். இப்ப நான் முதல்ந்து சொல்லுகிறேங்க. மறவாமை என்பது காரணம். இந்த மறவாமையாகிய காரணத்தினால அன்பு என்கிற காரியம் உண்டாகும். சரி, இப்ப அன்பு வந்துருச்சு. இப்ப அன்பு காரணம். இந்த அன்பு காரணமாக திருவடிக்கு செல்லுதல் என்கிற காரியம் உண்டாகும். அப்ப 3ஐயும் இணைச்சுக்கிட்டா என்னன்னு கேட்டா, காரணத்தால் காரியம் வருகிறதுன்னு சொல்றோமா இல்லையா? அப்ப இந்த 3ஐயும் பொருத்தி காணும் பொழுது ஒரு உண்மை இருக்கிறது. என்னன்னு கேட்டா, அன்பு என்பது காரியமாகவும் இருக்கிறது, காரணமாகவும் இருக்கிறது. மறவாமைக்கு காரியமாக இருக்கிறது, அரண்கடல் செல்லுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே மொத்தம் 3 சொல் இருக்குது. காரணமாக மட்டுமே நிற்கும் மறவாமை, காரியமாக மட்டுமே நிற்கும் அரண்கடல் செல்லுதல், ரெண்டுமாய் நிற்பது அன்பு. அது காரணமாகவும் இருக்கிறது, காரியமாகவும் இருக்கு. எனவே மறவாமைக்கு அது காரியம், அரண்கடல் செல்லுதலுக்கு அது காரணம். அப்ப அன்பு என்ற ஒன்றுக்கு தான் 2 நிலை இருக்குது. காரணமாகவும் காரியமாகவும் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பதைத்தான் எடுத்து காட்டுகிறார். எனவே அந்த வகையில் அந்த மறவாமையினாலதான் இது விளைகின்றன அப்படின்னு இதைத்தான் கடைசி முடிக்கிறார் பாருங்க. அயராமை, நான் படிக்கிறது அடுத்த பத்தி படிக்கிறேன். அயராமை, அன்பு, செல்லுதல் ஆகியன காரண காரிய தொடர்ச்சி அப்படின்றது. அப்ப நீங்க அயராமைக்கு அன்பு, அன்புக்கு அரண்கடல் செல்லுதல், இப்படி ஒன்னொன்னையும் காரண காரியம் இயல்புபடுத்தி கொள்ள வேண்டும். இனி அடுத்தது பாருங்க, ரொம்ப அழகான ஒரு குறிப்பு. இது மாபாடியத்தில் இருக்கக்கூடிய குறிப்பு. அறிவு இச்சை செயல்களின் நிகழ்ச்சியாகிய அயராமையும் அன்பும் அரண்கடல் சேரலும் முறையே காரண காரியங்களாய் அவ்வொரு பொருளின் மேல் ஒருங்கு நிகழும் என்பர் அயரான்பின் அரண்கடல் செலுமே என்றார் என்பது சிவஞான மாபாடியம். எனவே இங்க உள்ளம் என்பது ஆன்மாவை குறித்தது. உள்ளத்தை உள்ளத்துக்கு என்று பொருளாயிற்று. ஆன்மாவுக்கு என்பது 2ஆம் வேற்றுமை உருவு அப்படின்னு கொடுத்துட்டார். எனவே இங்க சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப அந்த சூத்திரத்தின் கருப்பொருளை சாரமாக தருகிறார் பேராசிரியர். பாருங்க, காட்ட காணுகிற இயல்புடைய கண்ணுக்கு காண வேண்டிய பொருளை காட்டி காணும் தன்மை உடையது உயிர். வாசகத்தை புரிஞ்சுக்குங்க. காட்ட காணுவதாகி இயல்புடைய கண்ணுக்கு காண வேண்டிய பொருளை காட்டி காணும் தன்மை உடையது உயிர். அது போலவே உணர்த்த உணரும் தன்மையுடைய உயிருக்கு இறைவனும் அப்பொருளை உயிர் உணருமாறு செய்து தானும் உணர்த்துவான். ஆக அவன் தான் உணருமாறு செய்வதை அவன் தான் செய்யறான், தானும் உணர்த்துவான். அவ்வாறு ஒன்றுபட்டு உதவி வருகின்ற இறைவனுடைய கருணையை மறவாமல் உறுதியாக கொண்டு அன்பு செய்ய வேண்டும். அத்தகைய அன்பினால் இறைவன் திருவடியாகிய சிவப்பேற்றை உயிர் அடையும். அப்ப நமக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான குறிப்பு தாங்க. எனவே திருவடி பேரு எப்போது கிட்டும்? அன்பினால கிட்டும்.
அதனாலதான் நீங்க பெரிய புராணம் படிச்சு பாருங்க, எங்கெங்கெல்லாம் முக்கியமான இடம் இருக்குதோ அங்கெல்லாம் மறவாமை வந்துடும். அம்மையார் பாட்டு, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அங்க இருக்கு மறவாமை வேண்டும். அப்படி மறவாமை இருந்தால் அது பிறவாமை கொடுத்துன்னு அர்த்தம். எனவே மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பு, அதை நீங்க பார்த்துக்கொள்ளும். அடுத்தது நம்முடைய இதுல வாயிலார் புராணம் நினைக்கிற பதம், மறவாமையான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதிதனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி அறவானற்கு அன்பெனும் அமுதம் வைத்து அர்ச்சனை செய்தார்கள். மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி. எனவே மறவாமை என்கிற கோயில் இங்கேயும் மறவாமை தான் இருக்கு. அப்ப காரைக்கால் அம்மையார் புராணம் சொல்லும் போதும் மறவாமையை தான் சொன்னாரு, அங்க சொல்லும் போதும் மறவாமையை தான் சொல்லியிருக்கிறார். அவர் ரெண்டு இடத்துல நீங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா அப்பர் சாமி சொல்றார், நீ இன்னொரு பிறப்பு வருமானால் உன்னை மறந்து விடுவனோன்னு பயமா இருக்குது பெருமானே. துறக்கப்படாத உடலை துறந்து என் தூதுவருடைய இறப்பன், இறந்தால் இரு விசும்பு ஏறுவன், ஏறி வந்து பிறப்பன், பிறந்தால் பிறையணி வாசனை பிஞகன் பேரு மறப்பன்கொலோ என்று என் உள்ளம் கிடந்து மறுகிடுமேனாரா. சரி, அப்படி தில்லைக்கு வந்தீங்கன்னா, திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வானோ. ஏங்க துணூண்டு மறப்பங்கிறீங்க, மறக்க மாட்டையா? ஏன்? அவன் செஞ்ச உதவி என்னால மறக்க முடியும். திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, மறந்துட்டா உய்வு கிடையாதியா, எனவே மறக்க மாட்டேன்னு. அப்ப மறவாமை என்ற ஒன்று வழிபாட்டு நெறியில இன்றியமையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? திருவருள் 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 அப்படிங்கிற ஒன்றை, அந்த திருவருள் நமக்கு உதவியதை மறந்துடக்கூடாது. அவன் என்ன செய்தான்னு கேட்டுட்டு இருக்க, செய்தது ஏராளமா செய்திருக்கிறான். நீங்க ஒண்ணு நினைவுபடுத்தணும்னா, கருவுக்குள்ள புகுந்த போதே அவன் உதவி தானுங்க. அவன் வார்த்தை நினைச்சிருந்தான்னா கருப்பைக்குள்ள போய் விழுந்த மாத்திரத்துல நூற்றுக்கணக்கான கிருமிகள் வந்து அந்த அணு கருக்களை சிதைக்கும் போதே கை விட்டுருந்தானா அன்னைக்கே காணாம போயிருப்போமே. சார் போயிருந்தா பிரச்சனையே இல்லை சார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க ஆணவத்துல இருந்து இன்னும் திருப்பி கிடந்துருப்பீங்க. எங்க வந்துருக்க மாட்டேன், இங்க வந்திருக்கவே மாட்டோமே. கருவுக்குள்ள பூந்தங்காட்டித்தான் அவன் காப்பாற்றியதுனால்தான் உருவமானங்காட்டித்தான் வளர்ந்து வந்தான். வளர்ந்தங்காட்டித்தான் கொஞ்சம் கொஞ்சம் அதை இதையும் படிச்சு அடிச்சு பிடிச்சி விசா வாங்கி இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இங்கே வந்து ஒரு வேலையை வாங்கிட்டு இப்ப இதையும் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். இல்லைன்னா என்ன இருப்போம்? பிறவிக்க வாராமல்ல போயிருப்பான். வாராம போயிருந்தா என்னைக்காவது சிவத்தை அறிய போறோமா, என்ன நிச்சயமா வாய்ப்பே. அப்ப அவன் கருவுக்குள்ள இருந்தே காப்பாத்தினவன் இன்னைக்கு வரையும் காப்பாத்திட்டு இருக்கிறான். அது நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அவனாலதான் நான், அவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிறத கருவுல தொடங்கி இப்ப வரைக்கும் இல்லைங்க, எப்பவுமே நாளைக்கும் அவன் தான் உதவி போறான். எனவே இறைவனுடைய உதவி உயிருக்கு எல்லா வகையிலும் தேவைப்படுகிறது, எல்லா காலத்திலும் தேவைப்படுகிறது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுன்னு கேட்டா, ஒன்றை அறிவதற்கு அவன் உதவி வேண்டும், அனுபவிப்பதற்கு அவன் உதவி வேண்டும். அறிதல் வினைக்கு தக்கவாறு அறிவிப்பான். நீங்க என்ன செய்திருக்கா தக்கவாறு அறிவிப்பான். அப்படி அறிய தொடங்கும் பொழுது அவன் கூடவே இருந்து அவனும் அனுபவிப்பான். அவன் அனுபவிக்கிற அனுபவத்தை நமக்கு கொடுத்துட்டான் சும்மா நின்றுப்பான். ஏன் சார் அவன் நமக்கு கொடுக்கணும், அவன் கொடுக்காம விட்டுற வேண்டியதான்னு கேட்டா, அதுக்கு தான் அந்த உதாரணம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ இந்த கண் இந்த பொருளை பார்க்கும்போது கூட ஆன்மா இருந்து கூட நிற்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது மாதிரி தான். இப்போ நீங்கள் சும்மா ஒரு மனசு சரியில்லை, ஒரு திரைப்படத்துக்கு போகலான்னு போயிட்டேன், படம் ஓடிட்டு இருக்குது, ஸ்க்ரீன் அப்படியே ஓடிட்டு படத்தை பார்த்து உட்காந்துக்கிறேன். என்னாச்சு? மனசு சரியில்லை தான் போனேன், என்னாச்சு? இன்னும் சரியில்லை. என்ன பண்ண? அப்படியே படம் ஓடிட்டு இருந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. எனக்கு ஏன் சிரிச்சாங்கன்னே தெரியல. ஏன்னு கேட்டா, காமெடி சீன் வந்து ஆனா அப்படியா எல்லாரும், ஏன் அந்த காட்சியை நான் பார்த்துருந்தா தானே என்னால் சிரிக்க முடியும். நான் தான் கவலையோடு உட்காந்துருக்கேன். பார்த்தா படம் பார்த்த மாதிரி இருக்குது, ஆனா மற்றவங்க நினைச்சுக்கிட்டாங்க படம் பார்த்து இருக்கணும். இல்லை, நான் தனியா இருக்குன்னு வந்து இங்க வந்து உட்காந்துருக்கிறேன். அப்ப என்னால என்ன பண்ண முடியல, அந்த காட்சிகள்ல ஒன்றி போகாம நான் உட்காந்துருக்கிறேன்னா, அப்ப என்னால கண் பார்க்குது, காட்சி எதுவும் பதிவாக. ஏன்? நான் வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்கிறேன், என்ன ஆயிருக்குன்னு தெரியல,
என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி பண்ணியிருப்பாங்களோ, அப்படி பண்ணியிருப்பாங்களோ, நாம் போனால் தொடர்ந்து நினச்சி நிம்மதியாக இருப்பாங்களா, ஐயோ போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்களா அப்படின்னு நான் மனசு என்னுடைய அறிவை வீட்டுக்கு அனுப்பிச்சோடனே இங்கே ஸ்க்ரீனில் ஓடுற எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நடக்குதா இல்லையா? பொதுவாக நீங்கள் ஒரு காட்சியை காணும்போது கண் கூடவே உயிரும் கூடவே நிற்கணும், அப்போதான் காட்சி பதிவாகும். உயிர் படத்தை பாருன்னு சொல்லிடுச்சு, மனசு வீட்டுக்கு போயிடுச்சுன்னா சினிமா என்ன பார்த்து தெரிய போதா? தெரிய போவது இல்லை. இதுல எப்படி உயிருக்கு கண்ணுக்கும் இருக்க தொடர்பு இருக்குதோ அதே மாதிரிதான் சிவத்துக்கும் உயிருக்கும் இருக்கிற தொடர்பு. சிவம் காட்டுவது மட்டுமல்ல, காணும் போது கூடவே நிற்கும். மறக்கக்கூடாது. இங்க உயிருக்கு லாபம், அங்கே சிவத்துக்கு லாபமான்னு கேட்டா இல்லை, அங்கேயும் ஆன்மாவுக்கு தான் லாபம். ஏன்? ஆன்மா தன் பொருட்டு செலுத்துகிறது, சிவம் உயிர் பொருட்டு செலுத்துகிறது. எனவே அவன் பயன் கருதாத உதவி செய்கிறான். நீங்க திருவள்ளுவர் பெருமான் சொல்வாருங்க, மழை வணக்கத்துக்குரியது. ஏன்? அது பயன் கருதாது செய்வதனால். அப்ப அந்த மழையை விட பெரும் கருணை அவனுக்கு. ஏன்? பயன் கருதாங்க நம்ம உதவி பண்ண. நம்ம கோயில் கட்டணும்னு நினைச்சு நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம தேங்காவில் உடைச்சி வைப்போம் தான் உதவி பண்றான்னு. இப்போ நாளைக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுவான், ஒரு தேங்காவில் உடைச்சி வைப்பான், ஒரு லிட்டர் பால் ஊற்றுவான் அப்படின்னு நினச்சா உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் உதவி பண்ணல, நீ நல்லா இருக்கணும்னாலும் உதவி பண்ணுறான். நீ திருப்பி வணக்கம் செலுத்த அவன் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்போ பயன் கருதாது உதவி செய்கிற இடத்தில் சிவம் இருக்கிறது. ஆனால் நாம அவனால தான் இருக்கிறோங்கிற நினைப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அந்த நினைப்பு வரணும். அது நூலை படிக்காதவங்க வராமல் இருக்கலாம். நமக்கு இந்த இடத்துல 11ஆம் வகுப்பு படிக்கிற நமக்கு இன்றைய நமக்கு இருப்பு அவனால தான். அவன் இல்லை என்றால் நான் இல்லை என்று நெஞ்சு சொல்லணும். சும்மா வார்த்தையாக உபச்சாரமாக ஆமாம் சாமி இல்லைன்னா நாம தான் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என் நெஞ்சு சொல்லணும், அவன் இல்லை என்றால் நான் இல்லை. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா அவனுடைய கருணை என்று என் நெஞ்சுக்குள்ளிருந்து வரணும் அந்த வார்த்தை. அந்த உணர்வு தான் நமக்கு சிவத்தில் கூட என்னை சேர்க்குமே என்று, அதுதான் அன்பை தரும். அந்த அன்பு தான் அவனுக்கு உடைய சேர்க்குமே என்று வெறும் உபச்சாரங்கள் அல்ல. உபச்சாரம் உதவியா நிற்கலாம், அவ்வளவுதான். நமக்கு அப்படியே இந்த பொய் மெல்ல மெல்ல மெய்யாக வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சிந்திக்கணுங்க. எனவே இந்த நூற்பா 2 கூறுகளை தன்னகத்தை கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு தேநீர் பருகி விட்டு அதிகரணத்துக்குள்ள போகலாம்னு ஒரு 10 நிமிடம் தேநீர் இடைவெளி.